வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு என்ன நாள்னா தளபதி சிஎம்மாக பதவி ஏற்றுக்க போகிற நாள். இதில் என்னது ஒரு ஸ்பெஷல்னா, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி அவர் 108 சீட்டு ஜெயிச்சிட்டார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவர் 120 அந்த மாதிரி ஜெயிச்சிருந்தா அவர் தனியாகவே என்ன பண்ணியிருக்கலான்னா ஆட்சி அமைச்சு தனியாகவே இதாகிருக்கலாம். பட்டு என்ன நடந்திருக்குதுன்னா, அவர் 108 ஜெயிச்சனால பெரும்பான்மைக்கு 10 சீட்டு கிடைக்காம போனதுனால இப்போ எல்லா கட்சிங்களோட சப்போர்ட்டை அவர் கேட்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. நாளே காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினச்சேன், சரி பாமக சப்போர்ட் பண்ணிடுவாங்க, அவர் சப்போர்ட் பண்ணிவிட்டு வன்னிய மக்களுக்காக ஒரு பல கோரிக்கைகள் வச்சு இது பண்ணுவார்னு நினச்சா, அவர் சுத்தமாக என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரில. அப்புறம் என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஒருவேளை அதிமுக சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சா அங்கே பல பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. சரின்னு பார்க்கும்போது அப்படியே தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் போச்சு. சிஎம் ஆவாரா, என்ன நடக்க போகுது, ராஜினாமா அப்படி இப்படின்ட்டு போய் கடைசியில் இன்றைக்கி 2 கம்யூனிஸ்ட்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐஎம்எல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் மெஜாரிட்டி ஒரு சீட்டுக்கு அதிகமாக தான் இருக்குது. கொஞ்ச நாள் திருச்சி கிழக்கில் எலெக்ஷன் வரும், அதில் டிவிக்கு ஜெயிச்சே ஆகணும். இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போவுமே டிஎம்கேவும் ஏடிஎம்கே மாறி மாறி ஆட்சி அமைப்பாங்க. டிஎம்கே ஆட்சியில் டிஎம்கே மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க, ஏடிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க. இந்த ஒரு ஆட்சியில் மட்டும்தான் இந்த எல்லா கட்சியோட சப்போர்ட்லேயும் எல்லாருக்கும் அநேகமாக பதவி கண்டிப்பாக கிடச்சிரும். கம்யூனிஸ்ட்டுகளில் கடைசி வரைக்கும் தொழிலாளர்களுக்காகவே பாடுபடுறவங்க, அந்த எம்எல்ஏகள் கூட சொத்து அதெல்லாம் சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. அவங்க இந்த ஆட்சியில் பங்குகள் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்யூனிஸ்ட்டுகள். விடுதலை சிறுத்தைகள் 30 வருஷமாக அந்த கட்சியை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எல்லா இதுவும் கிடைக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்காக இது பண்ணி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்குன்ட்டு அவர் பேசும்போதெல்லாம் அவருக்கு அந்த வாய்ப்பு, அந்த சீட்டெல்லாம் கம்மியாக கொடுத்தே முடக்கி வச்சுருந்தாங்க. இந்த தடவை அவர் 2 சீட்டு ஜெயிச்சிருந்தாலும் அந்த 2 சீட்டு முக்கியமான ரோல் இதில் ப்ளே பண்ணுறாங்க. அதனால் காலம் பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்க. காலம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவங்களுக்கு கை கூடியிருக்கு. இந்த கூட்டணி இப்போ இருந்தாலும் அவங்க திமுகவோட தான் சொல்லியிருக்காங்க. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது 2029 இந்த கூட்டணி சூப்பரான ஒரு கூட்டணியாக இவங்களுக்கு அமையும். ஏன்னா இப்போ இவங்க டிஎம்கேல இருந்தாலும் இவங்க எல்லாம் டிஎம்கேவை தோக்கடிக்கணும்னு மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து விஜயகாந்த் தலைவராக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அவங்க